கோல்டை பற்றி ஒரு சின்ன அனாலிசிஸ். இந்த கோல்டில் வந்து இனி எங்கே வரைக்கும் போகிறாருன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இது வந்து நான் வந்து அதே ப்ரைஸ் ரேஞ்சு தான் பார்க்குறேன். அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எங்களுக்கு காட்டுது கிட்டத்தட்ட 3900. ஆனால் நான் எதிர்பார்க்குறேன் 3740 840களோட நின்றுமெண்டு பார்ப்போம் என்ன மாதிரி செய்யுதுன்னு சொல்லி. நான் கொஞ்சம் மேலவா போட்டிருக்கிறேன். ஆனால் கிட்டத்தட்ட 3700 கிட்ட 744 கிட்ட போய் சேரும். சரியா? அப்போ அதே மாதிரி தான் இந்த டவ் ஜோனில் உங்களுக்கு காட்டி தந்த மாதிரி தான் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து மாதக்கணக்கில் எங்கே போகுதுன்றது. இப்போ இதில் பார்த்தீங்களா, இதில் வந்து 2011 தொடங்கினது 2023, அதாவது கிட்டத்தட்ட 11 வருஷம் வந்து 12 வருஷம் வந்து என்ன நடந்திருக்குது. ஒரே இடத்துக்குள்ள வந்து அவர் வந்து மேலே வந்துட்டு கீழே போகிறார், மேலே வந்துட்டு கீழே போகிறார். அப்போ இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட இந்த இடத்துலேருந்து பார்ப்போம். சரியா? இப்போ 2008 இருந்து 3 வருஷ காலத்துக்குள்ள வந்து 2011 இடையில் வந்து 1905 கிட்ட போயிருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கோ, இந்த கிட்டத்தட்ட எவ்வளோத்தில் இருந்ததுன்னு நான் சொன்னேன். இங்கே எவ்வளோத்தடியில் இருந்தது. சரி, 2008 2008 நவம்பர் மாதம் மட்டும் வச்சுக்கொள்ளுவேன். 2008 நவம்பர் மாதம் வந்து எங்கே இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் இந்த இவ்வளத்தடியில் இருந்தது, அதாவது 700 சொச்சத்தில் இருந்தது. அப்போ 700 சொச்சத்தில் இருந்து 1900 மட்டும் போகுதுண்டா எவ்வளோத்துக்கு கிட்டத்தட்ட போயிருக்கும்? 1200 கிட்ட, $1200 மேலே ஒரு 3 வருஷத்துக்குள்ள ஏறி இருக்குது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கோ, இவ்வளத்தில் 2000 இருந்தது. அப்போ கிட்டத்தட்ட 1500 அடிக்குமா இல்லையா? 3 வருஷத்துக்கு இல்லை. எங்கே இருந்து அடிக்குது? எவ்வளத்துல இருந்து வர்றார்? சரியா? இப்போ பாருங்க, 2023 இருந்து அப்போ 2023 போச்சுதாண்டா இல்லை. அப்போ எங்கேருந்து வர்றார்? சரியா? இதிலேருந்து வரணும். அப்போ ஒரு 3 வருஷத்துக்குள்ள, அப்போ 4 வருஷத்துக்குள்ள, சரியோ, இந்த இதுவில் 4 வருஷத்துக்குள்ள நடந்த கான்சாலிடேஷன். வர்றார் போகிறார், வாரார் போகிறார், 4 வருஷத்துக்குள்ள நடந்த 3வது வருஷம் தான் உடைச்சி மேலே போகிறார். அப்போ எங்களோட ப்ரைஸ் ரேஞ்ச் சரியாக இருக்கா இல்லையா? இங்கேயும் 3 வருஷத்துக்குள்ள, இங்கேயும் 4 வருஷத்துக்குள்ள வந்து இங்கே 1200 ஏறினவர் இங்கே ஒரு 1500 கிட்ட ஏறுறார். அவ்வளவு தான். இதில் வந்து பெரிய பூதாகரமான ஒரு வேலையாண்டி இல்லை. இதில் வந்து நிறைய ஐயோ மேலே ஏறுது, கோல் மேலே ஏறுது, கோல் மேலே ஏறுது. தயவு செய்து இந்த கதையில் விடுங்கோ. கோல் மேலே ஏறத்தான் செய்யும். அது இந்த காலகட்டத்துக்கு அது ஏறிக்கொண்டு தான் போகும். எங்கேயாவது கோல்டு வந்து கீழே இதை விட கீழே இறங்கின சந்தர்ப்பங்கள் இருக்கா? இது மந்த்லி ரேஞ்சில் நான் வச்சு உங்களுக்கு கதை சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ கோல்டு இங்கே ஏறுது, அங்கே ஏறுது, இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். அப்போ எங்கே மட்டுக்கும் கோல்டு இறங்கினா இந்த இவ்வளத்தடிக்கு இறங்கும். சரி, இவ்வளத்தடிக்கு இறங்கும் 2059 கிட்ட இறங்கும். அப்போ 2059 இந்த இவ்வளத்தடியில் தான் எங்களுக்கு வந்து இந்த இவ்வளத்தடியில் ஒரு சப்போர்ட் இருக்குது, இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, இங்கே சப்போர்ட் இருக்குது. அப்போ டவ் ஜோன் எவ்வளோத்துக்கு இறங்குதோ அதுக்கேற்ற மாதிரி இதுக்கு இறங்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கீழே இறங்க வேணுமென்றதை நான் அவருக்கு ஆன்டிசிபேட் பண்ணுறேன். அதாவது 1500 கிட்ட இறங்கினாத்தான் அது வடிவாக வந்து யூ ஷேப்பில் போய் மேலே இனி 4000 5000 6000 அது தொடங்கும். சரியா? அப்போ இவ்வளோ நாளும் தங்கம் வந்து ஏறுது, ஏன் எனக்கு நிறைய விளங்கியல் இந்த யூடியூப்பில் இந்த கதைகள் எல்லாம் சொல்லி நம்ம என்னதுக்கண்டு இதை தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. ஐடியாலஜி வேறு, ரியலிஸ்டிக் வேறு. அதாவது ஐடியாலஜின்றது நீங்கள் உங்களோட சிந்தனைகளை போட்டு அது இப்போ கடவுள் இருக்கிறார், கடவுள் இல்லை, இல்லாத ஒன்றுக்கு வந்து அடிபடுற மாதிரி தான். அதுதான் ஐடியாலஜின்றது. அந்த ஐடியாலஜியை தான் வந்து நீங்கள் வந்து இந்த ரியலிஸ்டிக் வேர்ல்டுக்குள்ள குறுக்க வலிக்கிறீர்கள். இதுதான் இந்த ஏஐ டூல்ஸும் வந்து நாளைக்கு செய்ய போகிற வேலையை. அப்போ இந்த விஷயங்களை நீங்கள் விடுங்கோ. எது உங்களுக்கு சரியாக படுதோ அதை மட்டுக்கும் செய்யுங்கோ. அப்போ கணக்க போகுமான்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால் 99% எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே இருந்துட்டு திரும்பி கீழே வருவாருன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்போ இவ்வளோ வந்தால் என்னோட அனாலிசிஸ். என் அனாலிசிஸ் 1% பிழைக்கலாம். 99% எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருக்குது. இவர் இது மட்டுக்கும் போய் திரும்பி கீழே இறங்குவாருன்ட்டு. இந்த ட்ரம்ப் கதை சொல்கிறார். ட்ரம்ப் அதை செய்கிற. ட்ரம்ப் ஒன்றும் கடவுள் கிடையாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ. சரியா? அப்போ இது வந்து நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர் என்ன மாதிரி பெண்கள் எல்லாம் வந்து இந்த பாலிடிக்ஸ்லேயும் இருப்பியல். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப சைலண்டாக இருப்பியல். என்னோட கேட்டால் ஆண்கள் மாதிரி நீங்கள் வந்து கொக்கரிக்க மாட்டீர்கள். அப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயங்கள். என்னது, இது வந்து ஒரு முட்டாள்கள பேச்சு என்னென்னா இந்த யூடியூப் வழியை வந்து கதை வந்து சொல்லி கொண்டிருக்கிறது. நீங்கள் வந்து அதுகளை காதில் கேட்காமல் எங்கே நடக்க போகுதுன்றதை வடிவாக பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க. எனக்கு வந்து கான்ஃபிடென்ட். நான் வந்து
என் அனாலிசிஸ் 99% எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. மேபி 1% வந்து நான் கடவுள் இல்லை தானே, 1% மட்டும் நான் இதை இயக்குறாலும் இல்லை. அப்போ 1% வந்து மற்ற சொல்கிற மாதிரி இருக்கலாம். சரியா? அப்போ நீங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடிங்கை எடுங்க. அப்போ இன்றைக்கு பாருங்க, நான் உங்களுக்கு சொன்னேன் தானே, இந்த 1 டே ட்ரேடிங்கில் நேற்று வந்து உங்களுக்கு முந்தின நாள் வந்து எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இன்னொரு அனாலிசிஸில் வந்து உங்களுக்கு சொன்னேன். அதாவது எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சது, எங்கே இந்த கேண்டிலில் கன்ஃபார்ம் பண்ணிட்டுது மேலே போகிறாரு. அப்போ நான் எதிர்பார்த்த மாதிரி நேற்று மேலே தடிக்க மட்டுக்கும் வந்தது. அப்போ இதில் வந்து என்னென்னா ஒரு ரெசிஸ்டண்ட், அதாவது மேலே போகிறதுக்கான தடை இருந்தது. அப்போ என்ன செய்தாருண்டா, இவர் நல்லா விளையாட்டு காட்டினார். இவர் அடுத்த நாள், அதாவது இன்றைக்கு இவர் ஓப்பன் பண்ணிக்கல, மேலே பாஞ்சு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு திரும்பி மேலே வந்தார். அப்போ அந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து அவர் அந்த ஓப்பனிங் டைம்லேயே உடைச்சிட்டார். சரியா? அப்போ உடைச்சோடனே எனக்கு தெரியும், ஓகே இவர் அவர் கிட்டத்தட்ட இங்கே மட்டுக்கும் வருவார், இந்த கேண்டில் அடிக்க மட்டும் வருவார். அப்போ இங்கே மட்டுக்கும் ஓப்பன் பண்ணினவர், இவடத்தில் ஓப்பன் பண்ணிட்டார். அப்போ இந்த மட்டுக்கும் வருவார். அப்போ அது மட்டுக்கும் வந்துச்சுது, மேலே போயிட்டார். சரியா? இவ்வளோ தான், இதில் வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ இங்கே மட்டுக்கும் போகும், இனி மேலே போய் கொண்டு இருப்பார். அடுத்தது வந்து போய் எந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன் எடுத்துக்கொண்டு, அதாவது தடை எடுத்துக்கொண்டு திரும்பி கீழே வருவார். அப்போ எங்கே மட்டுக்கும் பெற போகிற நீ எல்லா அந்த ஃபேர் வேல்யூ கேப், அந்த கேப், இந்த கேப்ன்ட்டுலாம் இங்கிலீஷில் போட்டு குதிரை அனுப்பினமே, அந்த இடங்களுக்கு எல்லாம் வந்து எடுத்துக்கொண்டு திரும்பி மேலே போவார். இவ்வளவு தான் இதுன்ற இருக்கிற கதை. ஆனால் நான் எதிர்பார்க்குறேன், உண்மைக்கும் வந்து அது நான் வந்து எவ்வளோ வீதம் எதிர்பார்க்குறேன்டா, கிட்டத்தட்ட ஒரு 50-50 என்றே நான் எதிர்பார்ப்பேன். இந்த 1500 இறங்குறது. ஆனால் எனக்கு வந்து 90% நான் எதிர்பார்க்குறேன். 2007 கிட்ட இறங்குறது. இப்போ 1950 கீழே இறங்கிட்டு தாண்டா எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அது வந்து 1500 அடிக்காமல் மேலே வராதுண்டு. சரியா? ஓகே, இவ்வளோ தான் இதில் இருக்கிற அனாலிசிஸ். இதுக்கு மிஞ்சி வேறு ஒன்றுமே இல்லை. வடிவாக பார்த்து உங்களுக்கு எது உங்களோட ட்ரேடிங்ன்றதை பார்த்து வடிவாக செய்து கொள்ளுங்க. சரியா?